ஒரு டைலாக் சொல்லுவாங்க, கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை தலைவடிச்சு அழைச்சான். ஸோ அந்த மாதிரி தான் அந்த வண்டி கதை. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் எல்லாமே மாற்றியாச்சு. ஸோ இந்த சிலிண்டர் ஹெட்டு, ஸோ அதுக்கு மேலே மெயின் இந்த வால்வுமே ஃபுல்லாக புதுசு தான். என்ன பிரச்சனைனா மறுபடியும் டென்ஷனர் இருக்கா, டென்ஷனர் வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகுது. மறுபடியும் அந்த ஆயில் லீக்கேஜ் வந்துருச்சு. ஸோ டென்ஷனருமே புதுசு தான், ஆனால் சரியாக பேக்கிங் பண்ணாதனால ஆயில் சேஞ்ச். மறுபடியும் அந்த இது பேக்கிங்கை கழட்டிட்டு இன்னொரு வாட்டி மாட்ட வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வண்டியை டெலிவரி எடுத்து 2 நாள் தான் ஆகுது. ஸோ அன்றைக்கி 16ஆந்தேதி தான் டெலிவரி எடுத்தேன், இன்றைக்கி 18ஆந்தேதி. ஒரு நாள் தான் கேப். ஸோ அதுக்குள்ளேயுமே ஆயில் இவ்வளோதான் லீக்கேஜ் ஆரம்பிச்சிட்டு. ஸோ இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஆயில் லீக்கேஜ் தான். ஸோ அதான் திருநெல்வேலியில் தான் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்காங்கன்னு ஆறுகள் இருந்தால் இங்கேயும் சேம் அதே கான்செப்ட் தான். பட் இது பெருசாக ஒரு வேலை இல்லை, ஜஸ்ட் அதை கழட்டி மாட்டினாலே போதும். அடுத்து பார்த்திங்கன்னா செயின் ப்ராக்கெட்டுமே இந்த இடத்துல பார்க்க நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும். அந்த பல்லாம் நல்லா தான் இருக்கும். என்ன பிரச்சனைனா இங்கே கழட்டி பார்த்தீங்கன்னா பெண்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் செயின் இங்கே கழட்டி பாருங்கள், பெண்டாக இருந்ததுன்னா மாற்றுறது பெஸ்ட்டு. இப்போ இதை போய் மாற்றணும், பேக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன அப்டேட் உங்களுக்கு சொல்கிறேன்.